Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் ஒரு நல்ல நாள், ஒரு வெற்றியின் நாள். ஹல்லேலூயா. சாத்தானை சிலுவையிலே வெற்றி சிறந்த நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு 2 ஆத்துமாக்களை தனக்குள்ளாக அவர் மீண்டுமாய் அவர் பிறப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே பரலோகம் மகிழ்ந்து களி கூறுகிறார். பாவி மனம் திரும்புகிற பட்சத்திலே பரலோகம் என்ன செய்தால் மகிழ்ந்து களி கூறுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதனை இன்றைக்கு எம் நிமித்தமாக, இந்த பிள்ளைகள் நிமித்தமாக இன்றைக்கு பரலோகம் மகிழ்ந்து களி கூற போகிறது. ஆகவே இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் எழுந்து நின்றவர்களாக நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து எங்கள் மத்தியில் இருக்கிற அந்த சகோதரன் டானியஸ் அவர்கள் வந்து எல்லாவற்றையும் தேவ பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணி கொள்வார்கள். அவரோடு கூட நாங்களும் ஆம் என்றும் ஆமீன் என்றும் சேர்ந்து கொள்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமை உங்களுக்கு அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய நீதியை நிறைவேற்றும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்க தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற பிள்ளைகளே ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளில் தகப்பனே நாங்கள் உங்களுடைய திருப்பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஞானஸ்தான விழாவின் மூலமாக நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம் தகப்பனே. இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடக்கம் முதல் ஆண்டவரே சகல காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே செவ்வையாய் நேர்த்தியாய் அழகாய் ஆண்டவரே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என ஜெபம் பண்ணுவோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் இந்த இடத்திலே அசைவார். நீரே சகலவற்றையும் ஆண்டவரே ஆளுகை செய்து ஆண்டவரே செவ்வையாக நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடக்கம் முதல் ஆண்டவரே சகல காரியங்களையும் கர்த்தர் தாமே பொறுப்படுத்த நடத்துவீராக. ஆண்டவரே, வல்ல கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆகவே ஆண்டவரை மகிமைப்படுத்தி இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் என்று சொல்லி பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது, இதில் அகமகிழ்வோ அக்களிப்போ அல்லேலூயா பாடுவோம். இதில் அகமகிழ்வோ Hallelujah.
விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னவரே, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னவரே, என்று புதிதாய் பிறக்க போகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உண்மையை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியமாக அவரை என்றென்றைக்கும் சதாகாலங்களிலும் என்னுடைய தேவன் என்று சங்கீதத்தை சொன்ன பிரகாரமாய் அவர் என்னுடைய தேவன் என்று ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை உம்மிடத்திலே மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்ட இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆண்டவரை தீர்க்காயுசோடையும் ஆண்டவரே சகல சௌபாக்கியங்களோடும் சகல ஆசீர்வாதங்களோடும் ஆண்டவரே நீ கரம் பிடித்து இவர்களை நடத்தி ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க போகிறவர்களால் உமக்கு நாங்கள் நன்றியை துதியை கனத்தை என்றைக்கும் ஆண்டவரை ஏறெடுத்து புது வாழ்வு தந்தவரே, எங்களுக்கு புது துவக்கம் கொடுக்கிறவரே, இன்று இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ புதுக்குழு கிருபை இன்றைக்கு நீ கொடுக்க போனதுக்காக அருமையான ஆண்டவரை கிறிஸ்தாவுக்கு அருமையான மகன் ஆண்டவரை பிள்ளைக்கு நீங்கள் ஆண்டவரை அப்பா நீங்க புது வாழ்வு கொடுக்க போனதுக்காக ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி.
பொழுதிலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாகவே ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென். இது ஒரு நல்ல நாள். இதனாலே ஆண்டவர் நமக்காக உண்டாக்கி இருக்கிறார். எல்லாரும் சந்தோஷம் அடைவதை பார்க்கலாம். சந்திர ஆகிய நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் நிச்சயமாக. ஏனென்றால் உங்களுக்காக பரலோகம் மகிழ்கிற ஒரு நாள். அவருடைய முகங்களில் சந்தோஷத்தை காணவில்லை. நீங்க சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிற பொழுது ஞானம் பிறந்த பின்பதாக ஸ்நானம் பண்ணுதல் என்று நாம் சொல்லுகிறோம். ஞான ஸ்நானம். ஞானம் என்றால் என்ன? கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம். எப்பொழுது ஒரு பிள்ளை கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்று அறிந்து தீமை ஆளுமைகளை விட்டுவிட்டு நன்மை ஆளுமைகளை பின்பற்றும் முகமாக தேவனை சார்ந்து கொள்ளுகிறது எப்பவோ, அப்பொழுது ஞானம் ஆரம்பமாகிறது. தீமையை வரும்போதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அவன் ஞானம் ஒரு மனிதனுக்குள்ள பிறகுமானால், கடவுள் பயம் ஒரு மனிதனுக்குள்ள வருமானால், அவர்களை நாம் ஸ்நானம் பண்ணுவதில் எந்த விதமான தங்குதலையும் இருக்கக்கூடாது. ஆகவேதான் ஞானம் பிறந்த பிள்ளைகளாய் இந்த இடத்திலே பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஞானம் பிறந்திருக்கிறது. அவர்களை நாம் ஸ்நானம் பண்ண போகிறோம். ஞான ஸ்நானம் என்றால் என்ன? ஏன் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஞான ஸ்நானம் யார் எடுக்கலாம்? ஞான ஸ்நானத்தின் மூலம் வருகிற நன்மைகள் என்ன என்ற ஒரு பெரிய பாடத்திட்டத்தினை 3 நாட்களிலே அந்த பிள்ளைகள் கற்றிருக்கிறார்கள். தம்பி சந்திரவேலம் இன்றைக்கு சில காரியங்களை கேட்ட பொழுது எவையெல்லாம் கற்றுக்கொண்டாலோ அவை அவையெல்லாம் அந்த மனதில் இருந்து மனமளவு பதில் சொல்லுகிற அந்த நிலைமைக்கு பிள்ளையை கற்று வைத்திருக்கிறார். பெரிய சந்தோஷம். எங்கேயா கம்ப்யூட்டர் எழுதுகிறேன், நான் கம்ப்யூட்டர்ல எழுதியிருக்கிறேன், போன்ல எழுதியிருக்கிறேன். சரி, ஓகே, ஞாபகம் இருக்குதா என்று சொல்லி பார்க்க முகமாக கடந்த நாட்களில் கற்றுக்கொண்ட காரியங்களை கேட்ட பொழுது ஒன்று பின் ஒன்றாக அடுக்கிக் கொண்டே போனால் எல்லா பதிவுகளையும் இந்த மாலை பொழுது விரும்புகிற காரியமாகவும் இருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அறிகள் மாத்திரமல்ல, அது மனதில் இருக்கிற பொழுது, நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பமாகும். அவன் ஞான ஸ்நானம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நாம் விடை காணுவோமானால், பசுத்த வேதாகமத்தில் 4 காரியங்களை வேதம் நமக்கு நான்காக காண்பித்துக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து யோர்தானிலே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். அப்பொழுது யோவான், ஐயோ ஆண்டவரே, நீங்கள் இடம் வருவதற்கு பாத்திரம் அல்ல என்று தடுத்த பொழுது, யோவான் ஸ்நானத்தை தடுத்த பொழுது ஆண்டவர் சொல்றார் ஸ்நானனை பார்த்து, ஸ்நானகனே இடம் கொடு, ஏனென்றால் எல்லாரும் நீதி நிறைவேற்றுமாக நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய நீதி நிறைவேற்றுமாக நாம் வந்திருக்கிறோம். ஞான ஸ்நானம் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, அது தேவனுடைய நீதி. ஞான ஸ்நானம் என்றால் தேவனுடைய நீதி. இயேசு கிறிஸ்துவே பாவம் இல்லாதவர், பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம். இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த பொழுது அவர் ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றால், பாவமா இருந்து தண்ணிக்குள்ள போட்டு மேல வரைக்க இயேசு கிறிஸ்து புது ரூபமாக மாறுவதற்காக அல்லவே அல்ல. ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? இயேசு பிதாவுடைய நீதியை நிறைவேற்றுவோமாக. தம்மை சொன்னது போல ஒரு முன்னுதாரணமாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஸ்தம்பலை வைத்து போனார். ஞானஸ்நானத்தை நாம் எடுக்கிற பொழுது நாம் கடவுளுடைய நீதியை நாம் நிறைவேற்றணும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதலாவது. இரண்டாவது, அது தேவனுடைய ஆலோசனையாக
அழைக்கிறது. பரிசேயரும் சதுசேயரும் தோமாஸ் தங்களுடைய ஆலோசனையை தள்ளினபடினால் தங்களுக்கு தாங்களை கேடுண்டாகும்படி அவர்கள் நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஞானஸ்தானத்தை தள்ளுகிற பொழுது, தேவனுடைய ஆலோசனையை தள்ளுகிற பொழுது என்ன நடக்கிறது? தங்களுக்கு தாங்களே கேடுண்டாகும்படியான ஒரு வாழ்க்கையை தாங்கள் சம்பாதித்துக் கொள்கிறார்கள். தேவ ஆலோசனையை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். சாதாரண மனிதனுடைய ஆலோசனை வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை கொண்டு வருகிறது. அதை பார்க்க தேவனுடைய ஆலோசனையை நாம் நிறைவேற்றுகிற பொழுது அதனுடைய வாழ்க்கையில நன்மைகளை உண்டாக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது இரண்டாவது காரணம். மூன்றாவது, ஏனையா ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு கடந்து போகும் முன்பதாக எல்லா சூழ்நிலைகளையும் வரவழைத்து சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் விசுவாசியாக சொல்லல, சீசராக்குங்க. சீடன் யார்? இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் அங்க போகக்கூடியவன், இயேசு கிறிஸ்து எங்க இருந்தாலும் அங்க இருக்கக்கூடியவன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, இயேசுவின் மாதிரிகளை, இயேசுவின் போதனைகளை, இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதுபடி நடக்கிறவர்களாக மாறுதவர்களாம் சீசர்கள். தன்னை தானே வெறுத்து தன் சிலரை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னே செல்கிறவன் சீடர். அவனுக்கு தனி ஆசை இருக்க முடியாது. தனக்கு சொல்லி எண்ணங்கள், அபிப்பிராயங்கள், ஆசைகள், விருப்பங்கள் இருக்க முடியாது. எல்லாவற்றையும் வைத்துவிட்டு இயேசு எங்கே போகிறாரோ அங்கே போகிறவன், இயேசு எதை சொல்கிறாரோ அதை கேட்கிறவன், அதுபடி செய்கிறவன் சீடன். தன்னைத்தான் மறுத்தவன் சீடன். அவன் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானத்தை கொடு. நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்றவர்களை உபதேசிங்க. நான் உங்களுக்கு சொல்றவர்களை உபதேசிங்க. அவங்க ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய நீதி, ஆலோசனை, மூன்றாவது கட்டளை. சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானஸ்தானம் கொடு. விரும்பிதான் ஞானஸ்தானம், விருப்பம் இல்லாத விட்டு விடுக்கக்கூடிய கொடு. செய், முடிந்தால் அல்ல, செய்தி முடிக்க வேண்டும். கட்டளை. தேவநீதி அல்ல, தேவநீதி, தேவ ஆலோசனை கட்டளையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியம் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்றால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, ஆகியால் ஞானஸ்நானம் ஆனது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றுகிற நல்ல மனச்சாட்சி உடன்படிக்கையாக இருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை ரட்சிக்கிறது. என்ன செய்கிறதா? ரட்சிக்கிறது. 1 பேதுரு 3:22 போய் வாசிக்கிறாங்க. அவன் ஞானஸ்நானம் என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு உடன்படிக்கைக்கு அதிகமாக உடன்படிக்கையாக இருக்கிறது. தேவனை பற்றுகிற இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ அதிகாரங்களுடைய தன்னகத்தினுடைய அந்த ஆண்டவரோடு நாங்கள் வைக்கிற உடன்படிக்கை கச்சாத்து. எப்படிப்பட்ட உடன்படிக்கை? தேவனை பற்றும் நல்ல மனச்சாட்சிக்கு உடன்படிக்கையாக இருந்து இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்துவினால் நம்மை ரட்சிக்கிறது. ஆகவே ஞானஸ்நானம் இந்த வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்று. சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, முக்கியமான ஒன்று. நல்ல மனச்சாட்சி உடன்படிக்கையாக இருந்து நம்முடைய ரட்சிப்புக்கு ஒரு உடன்படிக்கை. நான் பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணம் படுத்த முகமாக நான் சொல்லிக் கொடுத்தேன். சாதாரணமாக திருமணமாகிறவர்களுக்கு முன்பதாக நாம் எங்கே திருமணம் செய்கிறோம்? அதுக்கு அடையாளமாக மோதிரத்தை காண்பிப்போம். அந்த மோதிரம் போட்டிருக்கிறது நமக்கு தெரியும். இந்த பெண் யாருக்கோ நிச்சயிக்கப்பட்டு விட்டார், இந்த பையன் யாருக்கோ நிச்சயிக்கப்பட்டு விட்டார் என்பதற்கு அடையாளமாக மோதிரம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. ஒரு அடையாளம், உடன்படிக்கை. அப்ப நமக்கு தெரியும், நிச்சயிக்கப்பட்டு விட்டார்கள், தீர்மானிக்கப்பட்டு விட்டார்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும், நிலைமைகள் வந்தாலும் அவன் அவளுக்கு பாதுகாவலன், அவன் அவனுக்கு பாதுகாவலி என்ற உணர்வை அந்த உடன்படிக்கை எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறது?
என்று வசனம் சொல்கிறது. ஞானஸ்நானமானது மாம்சத்தில் இருக்கிற சொறிகள் எல்லாத்தையும் கலவதிலே தண்ணிகளை போட்டு வருகிறது. அது இல்லை, தண்ணிக்குள்ள போயிட்டு விலகிற பொழுது அந்த ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள், உடன்படிக்கை ஏற்படுத்துகிறீர்கள். அந்த உடன்படிக்கை நித்திய காலமாக நம்மை ரட்சிக்கக்கூடியது, எந்த சூழ்நிலையும் நம்மை பாதுகாக்கக்கூடியது, எந்த சூழ்நிலையும் நம்மை தப்பக்கூடியது. எங்களமான கிருபை ஆசீர்வாதத்தை நாங்கள் ஞானஸ்தானத்தின் மூலம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. யார் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு கேள்வியை கேட்டால் வேதம் சொல்கிறது, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். மனம் திரும்புகிறவர்கள்தான் ஒரு ஞானஸ்தானத்துக்கு தொகையாக மாற்றப்படுகிறான். இரண்டாவது, பாவங்களை அழைத்துவிட்டு யோர்தானிலே யோவான்ஸ்நானனிடம் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாவி ஞானஸ்தானம் எடுக்க முடியாது, பாவங்களை அழைத்துவிட்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளலாம். இரண்டாவது. மூன்றாவது, விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்நானம் பெற, விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்நானம் பெற வேண்டும். விசுவாசம் இல்லாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். ஆக்கினை அழிவு நமக்கு வேதனை வராதபடி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். சும்மா காஞ்ச பாவிய நனைஞ்ச பாவியாக மாற்றுவது அல்லம்மா ஞானஸ்நானம். அது விசுவாசத்தோடு எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. இயேசு கிறிஸ்துதான் இரட்சகர், உலகத்துக்கு இரட்சகர். அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு இரட்சகர் என்ற விசுவாசம். அவர்தான் மெய்யான தெய்வம், அவர்தான் ஒரே தெய்வம், அவரும் தெய்வம் அல்ல, அவர் மாத்திரம்தான் தெய்வம் என்ற விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். யார் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளலாம்? உலகம் எங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசலாக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள். மத்திய புத்தகத்தில் நம்ம வாசிக்க கேட்கிறோம். 28ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களிலே சிறியவனாக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள். அவையோ யார் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள? சீசனானவன் ஞானஸ்தானம் பெற தவம் உள்ளவனாக மாறுவான் என்ற காரியங்களை பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். ஞானஸ்தானத்துக்குள் வருகிற ஆசீர்வாதங்கள் எவை என்று பார்க்கிற பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கிக் கொண்டே போகலாம். முதலாவது திருப்பிக் கொள்ளும் மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆவது அதிகாரத்துக்கு நேராக வேதாமல் திருப்பிக் கொள்வோம். மத்திய 3ஆவது அதிகாரம் கடைசி சில வசனங்களை நான் வாசித்து மீது வழிகளிலே கடன் செலுத்த போகிறோம். வாசியுங்கள் 16ஆவது வசனத்தையும் 17ஆவது வசனத்தையும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அருமையானவர்களே, ஞானஸ்நானம் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. இதுவரைக்கும் துவக்கப்படாத வானம் துவக்கப்படுகிறது. தேவ நீதியை நிறைவேற்றுகிற பொழுது, தேவ கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிகிற பொழுது, தேவ ஆலோசனைக்கு நாம் அர்ப்பணிக்கிற பொழுது வானம் துவக்கப்பட்டது. எப்பேற்பட்ட
தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் மிக 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 முக்கியமான ஒரு நபர். ஆவி அல்ல, ஆவியானவர். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆவியான நம்ம பார்க்க கூடாது. அவர் ஆவியானவர் நபர் தன்மை உடைய ஒரு தெய்வம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். எப்பொழுது இயேசு ஞானஸ்நானம் எடுக்க போகிறார், எப்பொழுது கரையேற போகிறார், பார்த்துக் கொண்டே இருந்தவர் கரையேற பொழுது புறாவை போல அவர் மேல இறங்குவதை கண்டார். தேவ பிள்ளைகளே, நாமும் நீங்களும் ஆண்டவரோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கை ஏற்படுத்துகிற போது அந்த உடன்படிக்கைக்கு காவலராக, அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் முகமாக, அந்த உடன்படிக்கையை நம்மை பாதுகாக்கும் முகமாக நம்முடைய பலவீனங்கள் வருகிற பொழுது நம்முடைய பலவீனங்கள் உதவி செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வருவார். பரிசுத்தமுள்ள ஆவியானவர் மேலே வருகிற பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது பாவம், நீதி, நியாய தீர்ப்பு என்பவற்றை குறித்து கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இயேசுவின் மேல புறா வடிவில் இறங்கி வருவதை கண்டார். தேவையான ஒருவர், தேவையான ஒரு தெய்வம், தேவையான ஒரு நபர். ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிற பொழுது வானம் திறக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிறார். இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாதிருக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன். கரங்களை தட்டி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரத்தி, இவர் என்னுடைய நேசகுமாரன். எப்பொழுது ஞானஸ்நானம் பெற்ற என்பதாக, தேவ நீதி நிறைவேற்றி என்பதாக, தேவ நீதி நிறைவேற்றுகிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன். யோசித்து பாருங்கள், எவ்வளவு நன்மைகளை தெய்வம் நமக்கு வைத்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்தவர்களாக இருக்கட்டும், எடுத்து போறவர்களாக இருக்கட்டும், இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து செயல்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மிக மிக தேவையான ஒன்று. இயேசு 30 வயது வரைக்கும் இந்த வார்த்தைகளை காணவே இல்லை. ஞானஸ்நானம் எடுக்கும் வரை இந்த வார்த்தைகளை காணவே இல்லை. வானம் திறக்கப்படவும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் கடந்து வரவும் இல்லை. இன்று அப்பேற்பட்ட சவாக்கியத்தை பெற்ற நானும் நீங்களும் எங்கள் மத்தியில நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்காக வானம் திறக்கப்படும். உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வருவார். உங்களை கொண்டு கர்த்தருடைய காரியங்களை செய்வார். நல்ல மதியம் மாலை பொழுதுல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிற காரியம், இயேசு கிறிஸ்துவே அதை சாட்சியாக சொல்லி இருக்கிறார். யோவாஸ்நானகனும் அதை பகிரங்கமாக பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேனப்பா, ஆனா எனக்கு பின்னொரு வருகிறார், பாதரட்சியை கூட கலட்டி நான் பார்க்கிறவான் இல்லை. அவர் வந்து என்ன செய்வாரா, எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பாரா, பரிசுத்த ஆவியினாலும், சொல்லுங்க எல்லாரும், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார், அக்கினியால் ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்படிப்பட்ட கிருபையின் வாக்கியம் நமக்கு தேவை. தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுத்தது அல்லம்மா வாழ்க்கை, அல்லையா வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும், அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது ஏன் இயேசு சொல்லுகிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற இயேசுவினுடைய போகாதீங்கப்பா, போகாதீங்க, காத்திருங்க, காத்திருங்க. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் பெற போறீங்க, காத்திருங்க. பரிசுத்த ஆவியானவர் அக்கினி வடிவில் மேல வந்தா இருந்திருக்கு நாங்கள் போல பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இறங்கினார். வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற 2வது அதிகாரத்தில் பிரியமானவர்களே, இயேசு அதை சொல்லுகிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திரு,
வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு காத்திருக்கிற பொழுது ஒரு நேரம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நின்றுடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அந்த ஆசீர்வாதம், அந்த ஞானஸ்நானம் நம் அனைவருக்கும் தேவையான ஒன்று. ஆமென், ஆமென். தண்ணீராக இருக்கிற பொழுது, நாம் தண்ணிக்குள்ள போகிற பொழுது நாம் மறிக்கிறோம். மறுபடி மேல வருகிற பொழுது கிறிஸ்துவோடே கூட மறுபடி நாம் ஒரு புதிய சிருஷ்டியாக நாம் எழும்புகிறோம். ஆகவே நாம் பவுலுடைய சொல்லுகிற கலாத்தியர்களின் நிருபத்தில் நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நான் கிறிஸ்துவோட கூட சிலுவையில் அறையப்பட்ட நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். யா, நான் அறையப்பட்ட கிறிஸ்துவோட ஞானஸ்நானம் வந்த உள்ளது போல அநியாய பேருள்ள மனுஷன் வந்து ஞானஸ்நானம் வந்த நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அவரோடு கூட மறுபடியும் உயிரோடு எழுப்பினேன். இப்ப நான் இல்லையா, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். இந்த பாக்கியம் உங்களுக்கு வேண்டும், இந்த பாக்கியம் உங்களுக்கு வேண்டும். ஞானஸ்நானத்தின் பின்பாக, சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையின் பின்பாக, பழைய காரியங்களில் அறையப்பட்ட பின்பதாக புது மனிதனாக நீங்கள் வாழ்கிற பொழுது உங்கள் மூலம் கிறிஸ்து அவர், கிறிஸ்து அவர் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு வாழ்க்கையை மாற வேண்டும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, காத்திருங்க. பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட காத்திருங்க. அக்கினியினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட காத்திருக்கிற பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். 22ஆம் வசனம், கடைசி வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர் பரலோகத்துக்கு போய் இயேசு என்னும் இரட்சகர் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும், சத்தமா சொல்லுங்க, தேவ தூதர்களும், அதிகாரங்களும், வல்லமைகளும், கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தேவ தூதர்களும், வல்லமைகளும், அதிகாரங்களும் என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க யாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள்? நீங்க யாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள்? அம்மா, தேவ தூதர்களையும் சகல வல்லமைகளையும் சகல அதிகாரங்களையும் தன்னகத்தை கொண்ட மனவாளனாகிய இயேசுவோடு நீங்கள் பண்ணுகிற உடன்படிக்கை பயங்கரமானது. அது பெரியது. எந்த பொல்லாத ஆவிகளும் அந்த சத்துவத்துக்கு முன்பாக, அந்த தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. எந்த மந்திரங்களும் நிற்க முடியாது. வார்த்தையாகிய இயேசுவுக்கு முன்பதாக, வார்த்தையாகிய இயேசுவுக்கு முன்பதாக எதுவும் நிற்க முடியாது. இயேசுவிடம் தான் எல்லா தேவதூதர்களும் உண்டு. இந்த கரத்துக்குள்ள தூதர்கள் உண்டு. இந்த கரத்துக்குள்ள எல்லா வல்லமைகளும் உண்டு. இந்த கரத்துக்குள்ள எல்லா அதிகாரங்களையும் உடைய மனவாளனாகிய இயேசுவை உங்கள் சுத்த இரட்சகராக நீங்கள் அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறீர்கள். பாக்கியம் பெற்ற நீங்க, பாக்கியம் பெற்ற நீங்க. அப்படிப்பட்ட கிருபையின் ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்ட உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் அனைவரும் ஒரு விஷயம் எழுதுகின்றவர்களாக இந்த வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானத்தை கொடுங்க. அக்கினியினால் ஞானஸ்நானத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி கொள்வோமா? எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. வானத்தையும் பூமியையும் மண்ட சாஸ்திரங்களையும் உண்டாக்கின தெய்வம், சகல அதிகாரங்களையும் தன்னகத்தினுடைய தெய்வம், சகல வல்லமைகளையும் தன்னகத்தினுடைய தெய்வம், எல்லா தேவ தூதர்களும் அவருடைய கைகளுக்கு உள்ளே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது.
புறப்படுவீர்களாக, பாதுகாப்புகளாக, எல்லா தீமைகளுக்கும் தீங்களுக்கும் ஆண்டவர் பொல்லாத பிசாசுடைய திட்டங்களுக்கு விலக்கி தெய்வத்துடைய சம்பூர்ணமான திட்டம் விருப்பமும் நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கரங்களுக்குள்ளாக பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்தார்கள். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனை கொடுத்த நல்ல பிதா. ஆமென். 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 Thank you. அதாவது வழியிலே சென்று எல்லாரும் குணப்பட்டவர்களாய் வழியிலே சென்று அவரை ஆசீர்வதித்து நம்ம நல்வழிகளை கடந்து செல்ல போகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அருமை பிள்ளைகளை நீங்க இவர்களுக்கு கொடுக்க போறதுக்காக அந்த ஆண்டவரே காண செய்ய நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஓ பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதமான ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஜீவனுள்ள ஆவியானவரே, உமக்கு நன்றி. அப்பா அசைவாடும் ஆவியானவரே, உமக்கு நன்றி. பரலோக தேவனே, உமக்கு நன்றி. தேவர்களுக்கு ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஓ எல்லா பெரியவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இது நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். அசைவாடுகிறவரே, அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். அசைவாடுங்க, அசைவாடுங்க ஆண்டவரே. ஆடினாலும் அக்னியாலும் ஞானஸ்தானம் கொடுக்க வல்லவரே, நேரத்தில் நீர் அசைவாடுவீர் அரசு. அசைவாடுங்க, அசைவாடுங்க அப்பா. ஓ இயேசு நாமத்தினால், இயேசு நாமத்தினால் ஆண்டவரே நாளுக்காய் ஸ்தோத்திரம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. Thank you, Moses.
கேள்விகளை கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் இரட்சகராக நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? அந்த உலக இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து இந்த முழு இரத்தத்தையும் இந்த பூமியில் சிந்தி மறுபடி உயிரோடு எழுந்த அந்த தெய்வமாக உங்கள் வாழ்க்கையில அந்த உலக இரட்சகரை உங்கள் வாழ்க்கையின் இரட்சகராக அவர் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த உலக இரட்சகராகிய உங்கள் இரட்சகராகிய ஆண்டவருக்கு, ஆண்டவராகிய இயேசுவுக்கு உங்கள் முழு வாழ்க்கையும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அவரையே உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு கடைசி மரணம் முடிவு வரைக்கும் நீங்கள் அவருக்கென்றே வாழ்வீர்களா? ஆமென். அன்பு பிள்ளை கொடுத்ததான இந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே நாங்கள் அன்பு மகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என் தண்ணீர்களை கிடைக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். யாருகளை கிடைக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினிகள் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. வாக்கு தத்தத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால எப்பேற்பட்ட நிலைமைகள் வந்தாலும் மகனுடைய பேரில் எதுவும் பற்றாது, எதுவும் வாய்க்காது, எதுவும் வாய்க்காது. ஒரு விசேஷத்த வல்லமை, ஒரு விசேஷத்த அபிஷேகம் ஊற்றப்படுவதாக இருக்கட்டும், நடப்பதா இருக்கட்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் எல்லா சூழ்நிலையும் உண்டாக்கிட தெய்வத்துடைய பலத்த வல்லமை இறங்குவதாக, 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 இறங்குவதாக. தேவ மகிமை, தேவ நாமம் பலமாய் மகிமைப்படும். தேவ நாமம் பிள்ளைகள் மூலம் மகிமைப்படும். அநேகரை ஆசீர்வதிக்கிற, அநேகரை ஆதாரப்படுத்துகிற தகப்பனே மகளாக பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்கப்பா. நாமம் மகிமைப்படும். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். Thank you Father, thank you Father, thank you Father. இப்படிப்பட்ட நல்ல நாட்களை ஆண்டவர் நமக்கு இன்னும் அதிகமாக உண்டாக்கும்படியா இந்த தொட்டி, இந்த தண்ணீர், அநேகரை தண்ணீர் கடைசி காலங்களில் ஜலம் வந்து சாட்சி கொடுக்கும் வேதம் சொல்லுகிறது. அநேகர் மீட்கும் பொருளாக இந்த உலகத்துக்கு கடந்து வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அநேக ஆத்துமாக்கள் தேவ சமூகத்திலே காணவும், அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் அறுவடையின் ஒரு கொள்ளை பொருளாக நமக்கு தரவும், அதுக்கு நாட்களில் தேவனை அறியாத அநேகர் மீட்கப்படவும், ரட்சிக்கப்படவும், ஞானஸ்தானம் பண்ணப்படவும் கிருபை ஆண்டவர் அதிகமாய் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரன் ஒப்பு கொடுத்து நன்றி பிதாவே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வெற்றியின் நாளுக்காக நன்றி சுவாமி. எதற்காக நீர் ஆண்டவரே வானத்திலிருந்து இறங்கி ஆண்டவரே அப்பா எல்லா உடைய மகிமையையும் விட்டு ஆண்டவரே கொள்ளையாடின பொருளாய் இல்லாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி எதற்காக நீர் இந்த பூமிக்கு வந்தீரோ ஆண்டவரே, இன்று அதை ஆண்டவரே இந்த 2 பிள்ளைகளும் ஆண்டவரை நிறைவேற்றும்படியாக நீர் மகிழ்ந்து கலிகூறத்தக்கதாக பிதாவே, நீர் மகிழ்ந்து கலிகூற, உடைய குமாரன் மகிழ்ந்து கலிகூற, பரிசுத்த ஆவியானவரின் மகிழ்ந்து கலிகூற இந்த நாடை ஏற்படுத்தினபடியாக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, பூமியிலே ஜலம் சாட்சி கொடுக்கிறதா இருக்கிறதா ஆண்டவரே, இந்த ஜலத்துக்குள்ளாக ஆண்டவரே இன்னும் அநேக 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 ஜனங்கள் வந்து ஆண்டவர்
ஆண்டவரே இந்த பெத்தேல் இளங்கலிக்கல் சேர்ச் என்று நீர் துடிதுடித்து நீர் ரத்தம் சிந்தி நீர் சம்பாதித்த உம்முடைய சபையாகிய நீர் தலையாயிருக்கிற இந்த சபையிலே அநேகர் திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்று கரையேற கர்த்தர் உதவி இந்த நாட்களை நாங்கள் காண செய்ய போறதுக்காக நன்றி. இதை நீர் ஆண்டவரை பரத்திலிருந்து கட்டளை இருக்கிறபடியால் அதை நாங்கள் நிறைவேற்றுகிற ஊழியக்காரர்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் சொன்னது கட்டளைகளை இன்று நீர் பேசின பிரகாரம் நீதியை செய்யவும் உம்முடைய ஆலோசனையை கேட்கவும் கட்டளைகளை நாங்கள் உமக்கு முன்பாக நீர் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றும் ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக என்று சொல்லி எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நீ செய்ய போற பெரிய காரியங்களுக்காக இதோ உன்னை அதிசயங்களை காணச் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இது முதற்கொண்டு பெரிய காரியங்களை நீ காண்பாய் என்று சொன்னது அதை கண்டு மகிழ உமக்கு நாங்கள் ஊழியம் செய்து நாங்கள் மகிழ ஆண்டவரே எங்களை உம்முடைய ஆண்டவரே தத்தமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை எங்களை நிறைவேற்றி எங்கள் திருச்சபையில நிறைவேற்றி ஆண்டவரே ஒரே இதயம் ஒரே மனமும் உள்ளவர்களாய் அப்போஸ்தலர் காலத்திலே இருந்த திருச்சபையை போல கர்த்தர் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் நீர் பெருக நாங்கள் சுருக இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதா ஆமென் ஆமென் ஆமென். புது வாழ்வு பிலிப்பை ஆசீர்வதிக்கிறோம். பிலிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவை ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்துவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. புதிய